என்னுடைய லேட்டஸ்ட் இமெயிலை படிக்கிறேன். ஹாய், திஸ் இஸ் டெஸ்டிங் இமெயில் ஃபார் எம்சிபி டெமோ. இப்போ நான் ஜெமினாயை ஓபன் பண்ணி மை லேட்டஸ்ட் இமெயில்னு நான் டைப் பண்றேன். ஜெமினாயினால என்னுடைய ஜிமெயில் ஆக்சஸ் பண்ண முடியுது. இங்க நீங்க பார்க்கலாம் கண்டென்ட் ஹாய் திஸ் இஸ் டெஸ்டிங் இமெயில் ஃபார் எம்சிபி டெமோ. ஜெமினாயினால என்னுடைய ஜிமெயில எப்படி ஆக்சஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எம்சிபி யூஸ் பண்ணிருக்காங்க. எம்சிபினா மாடல் கான்டெக்ட் புரோட்டோகால். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்துடலாமா? எம்சிபி சர்வர்னா என்னன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க ஏஐ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணேன்னா ஜிமெயில ஜெமினா யூஸ் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணேன். அது எப்படி பண்ணிருந்தாங்கன்னா எம்சிபி சர்வர் யூஸ் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. என்னுடைய லோக்கல்ல நான் 2 ஃபைல் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபைல் எம்சிபி கனெக்டா. இந்த ஃபைல் என்ன பண்ணுனா என்னுடைய எம்சிபி சர்வரை ஏஐ கூட கனெக்ட் பண்ணும். இன்னொரு ஃபைல் எம்சிபி சர்வர்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். இந்த எம்சிபி சர்வர் தான் என்னுடைய அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டா பேஸ், என் அப்ளிகேஷன்ல இருக்க ஃபைல், என் அப்ளிகேஷன்ல இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த எம்சிபி சர்வர் தான் ஆக்சஸ் பண்ணும். ஸ்டூடெண்ட் roster.txt ஒரு ஃபைல் இருக்கு. இதை நீங்க டேட்டா பேஸா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் நான் ஓபன் பண்ணனா இதுல எனக்கு விஜய், அஜித், கமல், டோனின்னு 4 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கு. இப்போ நம்ம ஏஐ கிட்ட கேட்போம் லிஸ்ட் அவுட் த ஸ்டூடெண்ட் நேம். இங்க நீங்க பார்க்கலாம் என்னுடைய அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டா பேஸ இந்த ஏஐ ஆக்சஸ் பண்ணி எனக்கு பதில் சொல்லுது. உங்களுக்கு எம்சிபி சர்வர் பத்தி இன்னும் நிறைய டீடைல் வேணும்னா என்னோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி நான் எம்சிபி சர்வர் ரிலேட்டடான வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க அதை பாருங்க. இந்த வீடியோல நான் யூஸ் பண்ண கோட் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கமெண்ட்ல எம்சிபின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களோட இன்பாக்ஸ்க்கு சென்ட் பண்றேன். ஆனா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் கமெண்ட் பண்ணணும். இது மாதிரி ஏ ரிலேட்டடான வீடியோ பார்க்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.